ஸ்ரீமத் பாகவதம் 9ஆம் பகுதி. செத்த பாம்பால் வந்த சாபம். பரீட்சித்து மிகவும் திறமையானவன், நற்குணங்கள் கொண்டவன். தனது முன்னோர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படாதபடி அவன் ராஜ்யத்தை மிக நல்ல முறையில் அரசாட்சி செய்து வந்தான். விராட மன்னனின் மகளாகிய இராவதி பரீட்சித்துக்கு மனைவியானாள். அவர்களுக்கு ஜனமேஜயன் முதலான 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். பரீட்சித்து தனது குடிமக்களையும் சொந்த பிள்ளைகளைப் போலவே பாவித்து அன்புடன் நடத்தினான். அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து எந்த துன்பமும் இல்லாதபடி பார்த்து கொண்டான். தனது வீரத்தினாலும் வல்லமையினாலும் பகைவர்களே இல்லாதபடி செய்து அஸ்தினாபுரத்தை பாதுகாத்தான். பகவான் நாராயணரின் மீது பெரும் பக்தி கொண்ட பரீட்சித்து மன்னன் அவ்வப்போது தன்னுடைய ராஜ்யம் முழுவதையும் சுற்றி வருவான். தன்னுடைய அரசாட்சியில் எந்த தவறுகளும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் மக்களின் குறைகளை தெரிந்து கொள்வதற்காகவும் மாறுவேடம் தரித்து நகர்வலம் செல்வான். அப்படி ஓர் முறை அவன் நகர்வலம் வரும்போது ஓரிடத்தில் விசித்திரமான காட்சி ஒன்றை கண்டான். ஒரு கம்பீரமான காளை ஒன்று தன் 3 கால்களிலும் அடிபட்டு மீதமிருந்த ஒற்றை காலில் தட்டு தடுமாறி வேதனையுடன் நின்றிருந்தது. அதன் அருகில் ஓர் அழகான பசு கண்களில் கண்ணீர் வழிய காட்சி தந்தது. பூ உலகத்தின் தர்மமே காளையாகவும் பூமாதேவியே பசுவாகவும் அங்கே நின்றிருந்தார்கள். அழுது கொண்டிருந்த பசுவிடம் தன் ஒற்றை காலால் தட்டு தடுமாறி நின்ற காளை அதன் துயரத்தை குறித்து விசாரித்தது. பூமாதேவியே, எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள்? கண்ணீர் விடும் அளவிற்கு என்ன கவலை நேர்ந்தது? மனித குலம் நல்ல பண்புகளை கைவிட்டு தீய எண்ணங்களின் பின் செல்வதை கண்டு வருந்துகிறீர்களா? அல்லது இனி நேர்மையில்லாத மன்னர்கள் இந்த பூமியை ஆளப் போகிறார்களே என்று அதை நினைத்து கவலைப்படுகிறீரா? வரப்போகும் காலத்தில் யாகங்கள் இல்லாமல் வேதங்களும் நிலை பெறாமல் போக போகிறதே என்பதற்கான வேதனையா? தர்மமாகிய நான் என் 3 கால்களும் பழுதுபட்டு ஒற்றை காலுடன் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதே அதற்காகவா? இல்லை, பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா இந்த பூமியை விட்டு நீங்கி விட்டதற்கான துக்கமா? எதற்காக இந்த கண்ணீர்? கூறுவாய் என்று கேட்டது. 9ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.